தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மேம்பாலத்தில் சாலையை கடக்க முற்பட்ட டெலிவரி ஊழியர் மீது மின்விளக்கு கம்பம் முறிந்து விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். வணக்கம். தற்போது அந்த டெலிவரி ஊழியரின் நிலைமை எப்படி இருக்கு? அது தொடர்பான விவரம். பிரியங்கா வணக்கம். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மேம்பாலத்தின் மேலிருந்து மின் விளக்கு கம்பம் ஒன்று திடீரென முறிந்து கீழே விழுந்தது. அப்பொழுது சிக்னலை கடக்க காத்திருந்த உணவு டெலிவரி பாய் இருந்தது. அவர் மண்டையை உடைக்கப்பட்டு தற்போது ராஜீவ்காந்தி மன்ற தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை தாம்பரம் புலிக்கோடு என்ற பகுதியில் நண்பருடன் ஒரு தனியாக அறை எடுத்து தங்கி வருகிறார். அவர் பெயர் சூர்யா. இவர் உணவு டெலிவரி செய்யும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். நேற்றைய தினம் சுமார் இரவு ஒரு 10 மணி அளவில் உணவு டெலிவரி செய்வதற்காக பெருங்குளத்தூர் பகுதியிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்கிறார். அப்பொழுது தாம்பரத்திலிருந்து ஒரு சிக்னலை கடப்பதற்காக ஜிஎஸ்டி சாலை நிறுத்திக் கொண்டிருந்த போது திடீரென மேம்பாலம் மேல் பகுதியில் உள்ள மின்கம்பம் முறிந்து இருக்கிறது. இதில் அவர் தலையில அடிப்பட்ட உடனே அங்கிருந்தவர்கள் குரம்பேட்டை அரசு மருத்துவரை கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு பலத்த அடி ஏற்பட்டதால் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பினர். தற்போது அவருக்கு 12 தைகள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவருக்கு அது மாதிரி ஆபரேஷன் செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த மேம்பாலத்தின் மேல் பொருத்தப்பட்டுள்ள மின்கம்பங்கள் பராமரிப்பு என்று காணப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக மின்விளக்கில் எரியாத நிலையில அந்த மின்கம்பங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.